தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயை சீமான் ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜயை சீமான் ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சீமான் இவர் கட்சி ஆரம்பித்ததே தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழர்களுடைய உரிமைக்காக. ஆனால் காலங்காலமாக தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வந்தேரிகளாக குடிபுகுந்த தெலுங்கர்கள் தான் இங்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 10% கூட இல்லாத இந்த தெலுங்கர்கள் தற்பொழுது 34 அமைச்சர் பதவிகளில் 11 அமைச்சர்கள் தெலுங்கர்கள், அதாவது 30%க்கும் அதிகமான அமைச்சர் பதவிகளை தெலுங்கர்கள் கைப்பற்றியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏறத்தாழ 30 பேருக்கு மேல் தெலுங்கர்கள். அதேபோன்று உள்ளாட்சி பிரதிநிதிகளிலும் தெலுங்கர்கள் கணிசமாக உள்ளனர். தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த திமுக, அண்ணா திமுக இந்த இரண்டுமே தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி. திராவிடம் என்கின்ற போர்வையில் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. திராவிடர்கள் அப்படின்னா தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் எல்லாமே சேர்ந்து தான் திராவிடம், நம்மெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே மெஜாரிட்டியாக இருக்க தமிழர்களை ஏமாற்றிருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டால் இந்த தெலுங்கர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக சார்பில் முதலமைச்சர் பதவி வைத்த 3 பேருமே தெலுங்கர்கள். அண்ணாதுரை, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் 3 பேருமே தெலுங்கர்கள். அதே மாதிரி அதிமுக சார்பில் முதலமைச்சர் பதவி வகித்த 5 பேரில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மாள் 3 பேருமே தமிழர்கள் கிடையாது. ஓபிஎஸ், இபிஎஸ் தான் தமிழர்கள். ஆக தமிழ்நாட்டில் தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கியுள்ளது. இதற்கு காரணம் திராவிடத்தை இங்கே புகுத்தியது தான். திராவிடம் ஒரு சூழ்ச்சி. திராவிடத்தினுடைய சூழ்ச்சியினால் தமிழர்கள் தற்பொழுது புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டால்தான் தமிழ் மொழி மீது, தமிழ் இனத்தின் மீது ஒரு பற்று வரும். இந்த திராவிட அரசியல் என்பது தமிழர்களுக்கு எதிரானது, தமிழர்களை புறக்கணிப்பது, தமிழர்களுடைய உரிமைகளை பறிப்பது. இந்த விஜய் கையில் எடுத்திருப்பது திராவிட அரசியலைத்தான் கையில் எடுத்துள்ளார். தமிழ் தேசிய அரசியலை இவர் கையில் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் 90%. தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்காமல் விஜய் திராவிட அரசியலை கையில் எடுத்துள்ளார். விஜய் கட்சியில் அத்தனை பேருமே தெலுங்கர்கள். இன்றைக்கி புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் எல்லாமே தெலுங்கர்கள். விஜய் கட்சியில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே தெலுங்கர்கள் தான். விஜய் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்காமல் திராவிட அரசியலை கையில் எடுத்திருக்காப்புல. அது தமிழர்களுக்கு எதிரான அரசியல், தமிழர்களுடைய உரிமைக்கு எதிரான அரசியல், தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல், தமிழ் மொழிக்கு எதிரான அரசியல். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். விஜய் கையில் எடுத்திருப்பது தமிழ் தேசிய அரசியல் கிடையாது. அவர் தமிழர் மேலே பற்று இருந்துச்சுன்னா, தமிழ் மொழி மேலே பற்று இருந்துச்சுன்னா, தமிழ் இனத்தின் மேலே பற்று இருந்துச்சுன்னா தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்திருப்பாப்புல. ஆனால் விஜய் கையில் எடுத்திருப்பது திராவிட அரசியல். அப்போ திராவிட அரசியல் என்பது தமிழர்களுக்கு விரோதமானது. அதனால தான் சீமான் எதிர்க்கிறாப்புல, வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, காலங்காலமாக ஆட்சி செய்த திமுகவை எதிர்ப்பதில் நியாயம் இருக்குது, அண்ணா திமுகவை எதிர்ப்பதில் நியாயம் இருக்குது, இப்போ தானேங்க புதுசாக ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான், அவனை போய் சீமான் எதிர்க்கிறாப்புல, கண்ட மாதிரி பேசுகிறாப்புல அப்படின்னா, விஜய் கையில் எடுத்திருப்பது தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொன்னால் சீமான் எதிர்க்க போகிறது கிடையாது. விஜய் கையில் எடுத்திருப்பது காலங்காலமாக தமிழர்களை நசுக்கி கொண்டிருக்கிற, ஏமாற்றி கொண்டிருக்கிற திமுக, அண்ணா திமுக பின்பற்றுகிற அந்த திராவிட அரசியலை கையில் எடுத்திருக்காப்புல. அதனால் சீமான் விஜயை எதிர்க்கிறாப்புல. மற்றபடி வேறு எந்த நோக்கமும் கிடையாது. திராவிட அரசியலை யார் கையில் எடுத்தாலும் சீமான் எதிர்க்க தான் செய்வாப்புல. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது திராவிட அரசியல். இந்த திராவிட அரசியல் மீண்டும் தமிழ்நாட்டில் வேரூன்றுச்சுன்னா அது தமிழர்களுக்கு ஆபத்தாகும்.
திராவிட அரசியலை விஜய் மீண்டும் புகுத்தினார்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியலாகும், தமிழர்களுடைய உரிமைகளுக்கு எதிரான அரசியலாகும். ஆகவே சீமான் விஜயை எதிர்க்கிறார். அது சீமான் விஜயை எதிர்ப்பதற்கு காரணம் திராவிட அரசியலை கையில் எடுத்தனால தான் சீமான் எதிர்க்கிறாப்புல. ஆக இதில் வேறு எந்த குறுகிய நோக்கம் எதுவுமே கிடையாது. விஜய் புதுசு அரசியலுக்கு வந்தவர் தான், நல்லா செயல்படுத்தோம். ஆனால் திராவிட அரசியலை கையில் எடுத்து பண்ணுறனால நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமான் அவர்களும் விஜயை எதிர்க்க தான் செய்வாங்க, தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க தான் செய்வாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்காமல் திராவிட அரசியலை கையில் எடுத்திருப்பது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செயல். அடுத்ததாக விஜய் ஒரு அரசியலுக்குள்ளே இறங்கி இந்த இளைஞர் பட்டாளத்தை அரசியல் நெறிப்படுத்தாமல் ஒரு தற்கொலை கூட்டமாக மாற்றிருக்காப்புல. இது எல்லாத்துக்குமே ஏற்றுக்க முடியாத ஒன்று. அதனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜயை தொடர்ந்து எதிர்ப்பார். நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து எதிர்க்கும். ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக எந்த ஒரு இயக்கம் உருவானாலும் சரி, தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக ஒரு தலைவர் உருவானாலும் சரி, அதை நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமான் அவர்களும் எதிர்க்கத்தான் செய்வார்கள்.